வட இந்தியாவில் வந்து கஜுரஹோ ஃபெஸ்டிவல்னு நடக்கும் சரி கஜுரஹோவில். சரி. ம். அங்கே ஒரு கொள்ளைக்காரன், ஆ அந்த கொள்ளைக்காரனை வந்து போலீஸ் தேடின்னு இருந்திருக்கார் ரொம்ப வருஷமா. சரி. அந்த கொள்ளைக்காரன் வந்து எனக்கு தெரியாது, அவன் என்னோட ஃபேன். அவன் வருஷா வருஷம் நான் அங்கே நார்த் இந்தியாவில் எங்கே போனாலும் அங்கே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். ரவிசங்கர், பண்டிட் ரவிசங்கருடைய ஃபேன். எல்லா கச்சேரிக்கும் போய் நல்ல சங்கீதம், நல்ல நிருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான் போல இருக்கு. ம். ஒரு தடவை அங்கே நான் போய் கஜுராவில் ஆடிட்டு தூர்தர்ஷனுக்காக ஏர்லி மார்னிங் சன்ரைஸோட ஷாட் வேணும்னா அந்த கோவில் இதில். அப்படி ஏர்லி மார்னிங் அங்கே போய் இறங்கி என்னோட நகைப்பட்டியை கையில் எடுத்துன்னு நான் போகிறச்சே இந்த ஆள் வந்து ஹிந்தியில் தான் பேசினான். நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு. இவன் கொள்ளைக்காரன்னு தெரியாது, யாரோ வாலண்டியர் ஆக்கும்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன் கையில். அவன் கூடவே சம்ஸ்கிருதத்தில் வந்து துர்க ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே வந்தான். எனக்கு ஆச்சரியமாக போயிடுது. அப்புறம் எங்கள் அண்ணா கிட்ட மேம் சாப்போட எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். நான் எடுத்து கொடுக்குறேன். எங்கே எங்கே தங்கியிருக்கேன்னாக்கே அவன் வந்து மரத்தடியிலன்னு சொன்னதை நான் அது வந்து உட்லண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஹோட்டல் ஆக்கும்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா அவன் நிஜமாகவே மரத்தடியில் தான் தங்கியிருந்திருக்கான். அப்புறம் இந்த ஃபோட்டோ உனக்கு அனுப்பணுன்னாக்கே நீ என்ன பண்ணுற, எங்கே அனுப்பணும்னு கேட்டக்கு நீங்கள் நம்ப மாட்டேன். அது தொழில், தன்னோட தொழிலுக்கு அப்படி ஒரு அவனுக்கு ஒரு சுயமரியாதை வச்சுண்டு நான் கொள்ளைக்காரன் அப்படின்னு பதில் சொல்லி எனக்கு அப்படி வயத்தில் புளி கரைச்சது. என் போட்டியே அவன் வச்சுன்னு இருக்கான். கொள்ளைக்காரங்கிறான் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே வரைச்செல்லாம் நான் பின்னாலேயே வருவேன், நீங்கள் உஜ்ஜைனுக்கு வந்து ஆராய்ச்சிக்காக வந்து லெக்சர் கொடுக்குறச்சே கூட நான் அங்கே வந்து இருந்தேன். ஸோ உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு சொல்கிறான், நீங்கள் இந்த பக்கம் எங்கே எனக்கு வந்து உங்களை பார்த்தா எனக்கு துர்கையை பார்க்குற மாதிரி இருக்குது. நான் துர்கை வழிபாடு பண்ணுறவும் என்னை போலீஸ் பிடிச்சின்னு போகிறதுக்கு வந்தால் கூட இருடா அப்படின்ட்டு துர்கைக்கு வந்து என்னோட பூஜையை பண்ணி கற்பூரம் பண்ணிவிட்டு கூடவே போகிறவனா. உங்களை பார்க்குறச்சே எனக்கு துர்கையை பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் நான் பின்னாலேயே வருவேன். பயமாக இருக்குமா இல்லையா சொல்லுங்கள்? மாதிரி ஷாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் ரவிசங்கர் அவனுக்கு ரசிக்க சிரோமணின்னு டைட்டில்லாம் கொடுத்துருக்கார். அவன் சரண்டர் பண்ணிட்டான். போய் எப்படி ஒரு எக்ஸ்போஷர் டு குட் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஒரு கொள்ளைக்காரனை எப்படி மாற்றுறது. இது பாருங்க, அதுதான் நம்ம நல்லது பார்த்து நல்லது கேட்டுன்னு இருந்தாக்கே நல்ல குணம் தானாக வரும். அப்படி மாறிட்டான்.